புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 15 லட்சம் செலவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் திருபுவனை பனந்தோப்பு தெற்கு லே அவுட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்மியின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் அழகீசன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரை கடன் பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயன்பெற விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொது மேலாளர் கோவிந்தராஜன், இயக்க மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் பதிவு செய்யும் முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து கைவினை கலைஞர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இம்முகாமிற்கான ஏற்பாட்டினை மூத்த கைவினை கலைஞர் தேசிய விருதாளர் சேகர் மற்றும் டெரகோட்டா சிற்ப கலைஞர் தேசிய விருதாளர் வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் தொகுதியின் மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவராக சோமசுந்தரம் நியமனம் செய்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜா குமார் தலைமையில் மூத்த நிர்வாகியான கோபால் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்தை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கார்த்திகேயன், ரங்கநாதன், துளசி, குமார், சுரேஷ்குமார், ராமமூர்த்தி, சங்கர், மாவட்ட செயலாளர் அப்துல், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தினேஷ் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஓகே, போடு, அடுத்தது போடுங்க. போடு நான் அடுத்தது போடணும். கண்டமங்கலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஜனவரி 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கண்டமங்கலம், சின்னப்பாப்பு சமுத்திரம், வழுதாவூர், கெங்கராம்பாளையம், PS பாளையம், பள்ளித்தென்னல், நவமால் காப்பேர், நவமால் மருதூர், சேஷங்கடூர், பனங்குப்பம், கொத்தம்பாக்கம், பக்கமேடு, கலிங்கமலை, வெள்ளாளங்குப்பம், அரங்கநாதபுரம், கோண்டூர், ஆழியூர், எல்ஆர்பாளையம், பெரியப்பாப்பு சமுத்திரம், கெண்டியாங்குப்பம், வனத்தாம்பாளையம், குயிலாப்பாளையம், தாண்டவமூர்த்தி குப்பம், அம்மனங்குப்பம், களித்திரம்பட்டு, பள்ளி புதுப்பட்டு, கரைமேடு, திருமங்கலம், பூசாரிப்பாளையம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை பெய்தது. தென்பெண்ணை சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் கிராமப்புற பகுதிகளை நீரில் மூழ்கடித்தது. 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் புகுந்து வயல்வெளிகள் நீரில் மூழ்கின.
புதுச்சேரி ஏனம் காரைக்காலில் 9,981.72 ஹெக்டேர் விவசாய பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தது. மொத்தமாக 13,000 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 12,000 ரூபாய் என 25 கோடி ரூபாய் நிவாரணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலும் செலுத்தப்படுகிறது. வங்கியில் நிதி செலுத்துவதற்கான ஆணையை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். கோடி காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு போனதுனால நாங்க இப்ப குத்து முடிச்சிட்டோம். கைத்தட்டது கூட புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் படிக்கும் ஆர்வத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி 22/1/2025 முதல் 28/1/2025 வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதன் தொடக்க விழா ஜனவரி 22ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கண்காட்சியினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் அரசு செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் பங்கேற்றனர். இக்கண்காட்சியில் 60 அரங்குகளில் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் இதர புத்தகங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையிலும் பயன்பெறும் வகையிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து பதிவாளர்கள் புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். தினமும் மாலையில் 300 உள்ளூர் கலைஞர்களை கொண்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் இக்கண்காட்சியில் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை கவரும் வண்ணம் உணவு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தள்ளி விடாதீங்கடா, என்னடா ரெக்கார்டிங் தள்ளி விடுறீங்கடா, என்னடா படம் இந்த மாதிரி வந்தது. புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மக்களின் ஈடுபாட்டுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல் திட்டத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி ஒரு வீடு ஒரு மரம், நகர்ப்புற தோட்டம், கிராமப்புற காடு வளர்ப்பு, புனித தோப்புக்கலை, மீட்டெடுத்த பசுமை வளாகம், பசுமை தொழில் மற்றும் பசுமை அலுவலக வளாகம் உள்ளிட்ட 7 கூறுகளை கொண்ட இத்திட்டத்தின் நடப்பு பருவமழை காலத்தில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணியை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஒரு வீடு ஒரு மரம் திட்டத்தின் கீழ் காட்டுக்குப்பத்தில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனம் மற்றும் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஆகியவை இணைந்து மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் அங்கன்வாடி மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு பழமரக் கன்றுகளான எலுமிச்சை, மா, கொய்யா, சப்போட்டா உள்ளிட்ட பழமரக் கன்றுகள் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் காட்டுக்குப்பம் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனத்தின் மேலாளர் குமரகுருபரன் மற்றும் அலுவலர்கள், ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் அலுவலர் இளங்கோவன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர், மடுவப்பேட், டோபிகானா, தென்னந்தோப்பு உள்ளிட்ட பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சேத்திலால் நகரில் வடிகால் வாய்க்கால் ரூபாய் 45 லட்சம் செலவிலும், ஈசிஆர் சாலை முதல் சேத்திலால் நகர் வரை செல்லும் வடிகால் வாய்க்கால் ரூபாய் 29 லட்சம் செலவிலும் புதியதாக அமைப்பதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நடவடிக்கை எடுத்தார். அதன் பேரில் இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். முன்னாடி வாங்க, இப்படி வாங்க அம்மா, அங்கே பாருங்க, இப்படி வந்து அங்க பாருங்க. வாங்க ஓகே. திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன், அமுதாவாணி பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி, ஓவிய போட்டியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சிறுவர், சிறுமிகள், ஆண்கள், பெண்கள், பெரியோர்கள் என பலதரப்பு மக்களும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள், சங்க தலைவர் குணசேகரன், துணைத் தலைவர் மாரிமுத்து, செயலாளர் எட்வர்ட் சார்லஸ், பொருளாளர் முனுசாமி, கௌரவ தலைவர் டாக்டர் ராஜ்குமார், துணை செயலாளர் வெங்கடேசன், மக்கள் தொடர்பு அதிகாரி ஜோயல் அருண்ராஜ், சங்க ஆலோசகர் வில்சன், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு விழா நிறைவு பெற்றது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டும் மானிய தொகை பெறும் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மானிய தொகை பெறும் ஆணையை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட திமுக மாநில கழக நிர்வாகிகள், அணிகள நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எழிலர் கலைக்கூடத்தின் வெள்ளி விழாவின் 25வது அரங்கேற்றம் கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. அரங்கேற்ற விழாவில் கைலவிருக்ஷா மோகன்ராஜ், தக்ஷிகா அரிஷ்குமார், ஆதன்யா ஜெயந்தன், கிருத்திகா ஸ்ரீ வேலவன், ஆராதனா குகராஜ், நந்தனா குகராஜ் மற்றும் சுஜிதா சந்திரசேகரன் ஆகிய 7 மாணவிகள் நடனமாடி பார்வையாளர்களை அசத்தினர். மேலும் நடன மாணவிகளுக்கு இளைய பரதமணி எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடன ஆசிரியை சிந்துஜா சங்கர் நட்டுவாங்கம் இசைத்தார். எழில் கலைக்கூட குரு கலைமாமணி சுமதி தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, கலைமாமணி சுதரமுருகன், தமிழெண்ணை மின்னல் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி மாணவிகளை கௌரவித்தனர். கலைக்கூடத்தில் பெற்றோர்கள் மற்றும் முதுநிலை மாணவிகள் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புனிதா ஹரிகிருஷ்ணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் எழிலர் கலைக்கூட நிர்வாகி தினேஷ் சங்கர் நன்றி கூறினார்.
புதுச்சேரியில் திருக்குறள் மன்றம் புதிமம் 13வது ஆண்டு தொடக்க விழா மற்றும் கட்டுரை பேச்சுப் போட்டிகளில் வென்றவர்களுக்கான பரிசளிப்பு திருக்குறள் அன்பர்களுக்கு பாராட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன துணைத் தலைவர் சுதா சேஷையன் கலந்து கொண்டு பேசும்பொழுது, தற்போது கற்றறிந்தவர்களை அறிவாளிகள் என்கிறோம், தகவல் திரட்டையும் அறிவு என கருதுகிறோம். ஆனால் அறிவு என்பது பிறரது உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பளிப்பதன் தான் உண்மையான அறிவு என வள்ளுவர் கூறியுள்ளார். அதுவே பேரறிவாகும். அறிவு என்ற சொல்லுக்கு புரிந்து கொள்ளுதல் என்பதே சரியான பொருள். தனிமனித ஒழுக்கத்தை வலியுறுத்துவதால் தான் திருக்குறள் 2000 ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கிறது. திருவள்ளுவரின் சமகாலத்தவர்களான அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்றவர்கள் பல தத்துவங்களை கூறினார்களே தவிர தனிமனித ஒழுக்கத்தை வலியுறுத்தவில்லை. அதனால்தான் காலத்தை வென்றும் வள்ளுவம் நிலைத்துள்ளது என தெரிவித்தார். மேலும் விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட திருக்குறள் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் எடையார்பாளையம் மேற்கு ஞானமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் தைமாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு கலைமாமணி பைரவ குருஜி முத்துக்குருக்கள் நடத்திய ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ பைரவர் ஹோமம், கலச பூஜை ஆகியவை நடைபெற்று பைரவருக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், சந்தனம், இளநீர், பல வகை பழங்கள், நவதானியங்கள், பல்வேறு வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகமும், ஹோமத்தில் பூஜை செய்த கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்து பைரவருக்கு கலசாபிஷேகமும், பைரவருக்கு தேனும் வெண்கடுகும், ஹோமத்துடன் தேனும் மாதுளம் பழமும் அபிஷேகம் செய்து சிகப்பு பட்டு வஸ்திரம், தாமரை மாலையும் சாற்றி மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு அவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குறிச்சி கலைமாமணி முத்துக்குருக்கள் செய்திருந்தார். तमेव भान्दमनुवादि सर्वं तस्य भासा सर्वमितं विभाति शरणार्णभैरवस्वामिने नमः दिव्यदीपं दर्शयामि. யோர் பேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் கிருஷ்ணராஜு நடிக்க புதுச்சேரி ஜாலி ஹோம்ஸ் நிறுவனர் ப்ரூனோ இயக்கிய மனிதம் என்ற புதிய திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த 100 கலைஞர்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் இயக்குநர்கள் பாக்யராஜ், உதயகுமார், அரவிந்தராஜ், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இசையை வெளியிட்டனர். ஏதோ நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இறக்கியிருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காருமா. ஏன் தம்பி அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நான் சொல்லலாம், இந்த ஹீரோ கேரக்டரில் ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. அந்த மேட்டரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டு பிப்ரவரி 27 குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் புதுச்சேரியில் பத்மா மகான் விருதுகள் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் கோடி பத்மா ஸ்ரீ விருது பெற்றவர்களின் சிறந்த சாதனைகளை போற்றுவதாகவும், அவர்களின் பயணங்களை பகிர்ந்து இளைய தலைமுறையினரை சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற தூண்டுவதாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் கவர்னிங் சங்க தலைவர் டாக்டர் ரவீந்திரன் கிஷோர் தலைமையிலான குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் நிலவுகளாக பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களை அழைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மற்றும் மாநில பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளனர். இதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியுள்ளது. பத்மா மகான் விருதுகள் நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா மையங்களை பாராட்டுவது. குறிப்பாக புதுச்சேரி இந்த நிகழ்ச்சி இந்த மண்ணின் பாரம்பரியம், கலை மற்றும் வரலாறு ஆகியவற்றை பரவலாக வழங்கி புதுச்சேரியை உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலாவுக்கான பிரதான இடமாக நிலைநாட்டும். புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியவர்களுக்கு விருது விழா குறித்து குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷனின் பணி பற்றிய ஒப்புதலும் மிகவும் முக்கியமானவையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடைமுறையில் கொண்டு வருவதில் அவர்கள் பெருமை கொள்கின்றனர் என கூறியுள்ளார். டாக்டர் ரவீந்திரன் கிஷோர், சேர்மன் கவர்னர் கவுன்சிலிங் குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் இந்தியா. ஸோ 27 February 2025 பத்மஸ்ரீ மகான் அவார்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணினிருக்கோம் பாண்டிச்சேரியில். எல்லா பத்மஸ்ரீ அவார்டிஸ் வில் பி கம்மிங் டு பாண்டிச்சேரி and we are organizing a very big event in South India. South India very big event we are organizing Padma Mahan Awards.
February 25 2025 எல்லா பத்மஸ்ரீயும் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. ஸோ ஐ ஹவ் கம் இயர் டு இன்வைட் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி டூரிசம் மினிஸ்டர். They were very supportive and they have accepted the invitation. Also, Mr. Rangaswamy, Chief Minister of Pondicherry, has been accepted the invitation. We are organizing the event. சார் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா எல்லா பத்மஸ்ரீயையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். 2012 24 வரைக்கும் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் பர்சனலி. ஸோ வி ஹவ் கான் பர்சனலி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இன்வைட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமும் உங்களுக்கு இந்த ஈவெண்ட் பத்மஸ்ரீ எல்லாரும் ஒரு இடத்துல சேர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்.